விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் விஷச்சாராய விவகாரத்திற்கும் இடையே தொடர்பு உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். இந்த சாவுக்கு காரணம் யார் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி நான் போக விரும்பல. ஆனால் அதே நேரத்தில் டார்ஜிலிங்கில் ட்ரெயின் விபத்து ஏற்பட்டு இவ்வளோ பேர் செத்தாங்களே, ரயில்வே மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரா? இந்த நீட் தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டை காரி துப்புத பல பேர் செத்துருக்கிறாங்களே, அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா? நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 2009 137 பேர் சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அவர் ராஜினாமா பண்ணாரா? ஆக வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசக்கூடாது, கான்கிரீட்டாக சொல்லணும். அது மட்டும் இல்லை, ராஜினாமா பண்ணோன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும். அங்கேருந்து தான் சரக்கே வந்துருக்குதுன்னு இப்போ போலீஸில் சொல்கிறாங்க. பிஜேபி இஸ் லைபிள், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலேருந்து வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதே ஒரு சம்பந்தம் இருக்குது. இவங்க அம்சி தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும்னு திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு ஏற்படுது. கள்ளச்சாராய விவகாரத்தை அரசியலாக்காதீங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்வதற்கான காரணம் என்ன? அது நிர்வாகத்திற்கு செஞ்சது ஆகணும், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால் அது வந்து ஒரு அதிகாரி மாற்றுறதுனால அந்த சுச்சுவேஷனில் மக்கள் வந்து கோபம் அடைகிறது, கோபத்தை தணிப்பதற்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் இதெல்லாம் தொண்டு தொட்டு வர்றது. அதனால் அது அந்த வகையில் கலெக்டர் மாற்றினாங்க. சஸ்பெண்டே பண்ணிட்டார, கலெக்டரை மாற்றி விடுங்க. போலீஸ் கூண்டோடு அத்தனை பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அதை கேரி அவுட் பண்ணல, எஃபெக்டிவாக பண்ணலைங்கிறதுனால அவர்கள் மீது தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுங்க. சஸ்பென்ஷன் இஸ் நாட் பனிஷ்மெண்ட். ஆக சஸ்பெண்ட் ஆகிருக்கார். எல்லா அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். நீதி விசாரணை இருக்குது, நீதி விசாரணையுடைய ஃபைண்டிங் வச்சு மேல் நடவடிக்கை எடுப்பார். சார், உயிரிழப்பு குறைவாக இருக்கும்போதே மாவட்ட ஆட்சியர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றாங்க. அதாவது அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழக்கலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட்டோட நாலேஜ் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க முடியுமா? அதனால தான் அவருக்கு மாற்றிட்டோம். That goes without saying, no.